எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணலாம், பாதுஷா பண்ணலாம். சரியா? 2 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன், 2 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அரை கப்பு கீ மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன், ஒரு 1½ ஸ்பூனு கர்டு எடுத்து வச்சுருக்கேன், தயிர் எடுத்து வச்சுருக்கேன், சாஃப்ரான் குங்குமப்பூ, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா. ஓகேவா? ஆப்பம் சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். சரிங்களா? இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரையை ஜீரா காய்ச்சிக்கலாம். அந்த ஜீரா காய்ச்சும் போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். சரிங்களா? ரொம்ப திக்காகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கப்பு சர்க்கரை எடுத்து இல்லைங்களா, அது கொட்டிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். சரிங்களா? இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி போடலாம். ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் தட்டி போடுங்க, அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி. சரியா? அவ்வளோதான். ஆஃப் செய்திடலாம். ஸ்டவ் அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இந்த சர்க்கரை பாகை எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு பண்ணைய ஆரம்பிக்கலாம். 2 கப் மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இடையில் கொஞ்சம் கேப் கொடுத்துக்கலாம். நெய் ஊற்றிடலாம். அரை கப் நெய் அது. அதுலேயே நம்ம பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா எல்லாமே போட்டுடலாம். தயிரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? சேர்த்துட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணியை, லூஸ் ஆகிடும், ரொம்ப லூஸ் ஆகிடும் மாவு. மாவு நல்லா பிணைஞ்சிட்டா பாருங்கள், இது மாதிரி பண்ணிடணும். சரியா? இந்த மாதிரி ஒரு லேயராக நமக்கு வரணும். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதே மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி லேயராக வரணும். லேயராக வரணும். அதுதான் நம்ம இது மாதிரி மடித்து பண்ணுறோம். சரிங்களா? சரி, அவ்வளோதான். அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி 2 உருண்டையாக நான் எடுத்துட்டேன். 2 உருண்டையாக எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா பண்ணிடணும் நம்ம. சரியா? தேவையான அளவுக்கு சைஸு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரோல் கொஞ்சம் நல்லா பண்ணிவிடுங்க. இது மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா இப்படி பண்ணிவிடுங்க. சரியா? இந்த ஷேப் வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி செய்துக்குங்க. கடாய் வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் சூடாக பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நம்ம பாதுஷா போட்டால் கொஞ்சம் நல்லா லூஸு, அதாவது அந்த ஜீராலாம் அதுக்குள்ளே ஏறும். சரியா? அதில் நம்ம குங்கும உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரியா? சார் பார்க்கலாமா? மேலே வருதா பார்க்கலாம். ஓகே. இப்போது பாதுஷா போடலாம்.
4 பீஸ் போடலாம். ஏன்னா அது நல்லா வேகணும், ப்ளேஸ் வேணும் அதுக்கு. இது மாதிரி நார்மல் சிம்மிலே வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். அது அது வெந்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே மேலே வந்துடும். மேலே வந்துடுச்சா? நம்ம எப்படி மெதுவடை சுட்டால் மேலே வந்துடும், அது மாதிரியே வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்படி திருப்பி விட்டுடலாம். ஸ்வீட் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும். பொரிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா பொரிஞ்சிடுச்சு. சரியா? இது வந்து நல்ல லேயராக வருது பாருங்கள். சரியா? பொறுமையாக வச்சு வேக வச்சுக்கிடுங்க, ரொம்ப நாள் எடுத்துடாதீங்க, ஏன்னா கலர் மாறிடும். எடுத்துட்டு நம்ம ஜீரா பாகில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு சர்க்கரை பாகில் நம்ம போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த சர்க்கரை பாகில் நல்லா ஊறிட்ட அப்புறம் எடுத்துடணும். சரியா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு பாதுஷாவை சர்வ் பண்ணி காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாதுஷா. உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்களா? ரொம்ப ஜூஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதே மாதிரி செய்து பாருங்கள். சரியா? சரி, இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன்.